கார்த்திகை தீபம் சீரியல் ஆகஸ்ட் 30 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துலாங்க. கார்த்திக் ரெடியாகி வந்து உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஐயர் சொல்ல மைதிலி உடனே போய் தீபாவை கூட்டிட்டு வராங்க. தீபா டென்ஷனாக இருக்கிறத பார்த்து என்ன எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷனாக இருக்க? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இது ஜஸ்ட் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் தான், கேஷுவலாக இரு அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி தீபாவை கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயர் மாலை எடுத்து கொடுக்க கார்த்திக் தீபா 2 பேரும் போட்டுக்கிறாங்க. தாலி எடுத்துட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்ல மீனாட்சியும் கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஐயர் தாலி எடுத்து கொடுக்க கார்த்திக் வாங்கி போடலான்னு போகும்போது உடனே வேண்டா சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபா எந்திரிச்சிடறாங்க. உடனே கார்த்திக்கும் தாலியோட மாலையை கழட்டி வச்சுட்டு எந்திரிச்சு நின்று என்னங்க பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி சார், இங்க வர வரைக்கும் பெரிய குழப்பத்துல இருந்தேன். இப்பதான் எனக்கு தைரியம் வந்துச்சு. இது சரியா வராதுன்னு எனக்கு உறுதியா பட்டுச்சு. எனக்கு இந்த தாலியும் வேண்டாம், இந்த வாழ்க்கையும் வேணாம் அப்படின்னு தீபா சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. தர்மலிங்கம் தீபான்னு கத்த, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஏன் வேண்டாம், எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கேன்னு தர்மலிங்கம் கேட்க, என் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டு கார்த்திக் சார் வீட்டிலேருந்து கிளம்பிடணும்னு தான் நினச்சேன். இப்போ நிரூபிச்சாச்சு, எனக்கு அந்த திருப்தியே போதும் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க அபிராமி அப்படியே மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. தீபா, நீங்க சொல்ற ரீசன் என்னால் ஏற்றுக்க முடியல. உங்க மேலே தப்பு இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டு கிளம்புறதா இருந்தால் அன்னைக்கே கிளம்பியிருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னு கார்த்திக் கேட்க, என்னை மன்னிச்சிருங்க சார், என் மேலே தப்பு இல்லைங்கிறத நிரூபித்ததும் நான் கிளம்பியிருக்கணும். ஆனால் அதுவும் அமைஞ்ச வாழ்க்கை ஏற்றுக்கலான்னு யோசித்தேன். ஆனால் இப்போ எனக்கு அது வேணாம் சார், ஏன் போக்குலேயே என்னை விட்டுருங்க அப்படின்னு தீபா சொல்ல கார்த்திக் டென்ஷன் ஆகுறாங்க. என்ன எப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு கார்த்திக் கேட்க, தம்பி நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட அப்பா தீபாவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. நாச்சியா, ஏன் இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கு அப்படின்னு அருணாச்சலம் கேட்க, என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும், என்னை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க, நான் வந்தேன், எனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க அபிராமி. தர்மலிங்கம் தனியாக தீபாவை கூட்டிகிட்டு போய் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, என் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு நினச்சேன், இப்போ புரிய வச்சிட்டேன். இதுக்கு மேலே அந்த குடும்பத்தில் என்னால் வாழ முடியாது அப்படின்னு தீபா சொல்ல, ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க, கார்த்திக் தம்பி உனக்கு சப்போர்ட்டாக தானே இருக்காரு, அதை மட்டும் பாரு, சும்மா அறிவு கெட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு மைதிலி சொல்ல, இங்கே யாராவது ஏதாவது பேசி உன் மனசை கலைச்சாங்களா அப்படின்னு ஜானகி கேட்க, அதெல்லாம் இல்லைம்மா, நான் ஏற்கனவே முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன ஏற்கனவே முடிவெடுத்துட்டியா, நான் அப்போவே சொன்னல நமக்கு இந்த குடும்பம் சரிப்பட்டு வராதுன்னு, என் பொண்ணாவே என் கூடவே வந்துருன்னு நான் சொன்னல, அதுக்கு நீ என்ன சொன்ன, நான் இந்த வீட்லேயே இருந்து என் மேலே எந்த தப்பு இல்லைங்கிறத நிரூபித்து இந்த வீட்லேயே நான் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுறேன்னு என்கிட்ட சவால் விட்டல, இப்போ என்னாச்சு அப்படின்னு தர்மலிங்கம் கேட்க, ஏன் அமைதியாக இருக்க, அப்பா கேட்குறாருல்ல, உண்மையை சொல்லுன்னு ஜானகி கேட்க, நேற்று துணி கடையில் மாப்பிள்ளை கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்த, அதை பார்த்து ஏன் கண்ணே பற்றும் போல இருந்துச்சு அப்படின்னு ஜானகி சொல்ல, மாப்பிள்ளை வீட்டில் ஏதாவது பிரச்சனையா ஏதாவது இருந்தால் சொல்லு, அவங்க காலில் விழுந்தாவது அந்த பிரச்சனையை சரி பண்ணுற அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல, அப்பா நீங்கள் இப்படி என்னை பேசி கஷ்டப்படுத்தாதீங்க, யாரும் என்னை எதுவும் சொல்லலை, நானாக தான் இந்த முடிவெடுத்தேன் அப்படின்னு தீபா சொல்ல, எடுத்த கவுத்தோன்னு முடிவெடுக்கிற விஷயமா இது, முதல்ல தாலியை வாங்கிக்கோ, மற்றது எல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு மைதிலி சொல்லிட்டு இருக்கா. நீ வேண்டா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இனி அந்த முடிவிலிருந்து மாற மாட்டேன் அப்படின்னு தீபா சொல்ல, தீபா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மாப்பிள்ளை காலில் விழுந்த, இப்போ உன்னோட வாழ்க்கைக்காக நான் வேணும்னா உன் காலையும் விழுறேன் அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல, உடனே தீபா தர்மலிங்கம் காலில் விழுந்து, வேண்டாப்பா வேண்டா, நான் உங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறேன்னு தெரியுது, எல்லாம் தெரிஞ்சு தான் நான் சொல்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், உங்களை கெஞ்சி கேட்குறேன்னா உங்கள் மகளாவே இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. தீபா, அம்மா உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதை நீயே கெடுத்துக்காத தீபா, அம்மா உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஜானகி சொல்ல, நான் கடைசி வரைக்கும் உங்கள் மகளாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்கா. மாமா, அவ தலையில் அவளே மண்ணை வாரி போட்டுக்கிறா, அப்படி ஒரு முடிவை பண்ணிட்டா, ஏய் தீபா பேசாமல் வந்து தாலியை வாங்கிக்கோ அப்படின்னு மைதிலி சொல்லிட்டு இருக்க. தீபா பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சொன்னா கீழே பேசாம வா அப்படின்னு மைதிலி தீபாவை கூப்பிட, வேண்டா விடுங்கிறாங்க தர்மலிங்கம், நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு தீபா சொல்ல, தர்மலிங்கம் தீபா கையை தட்டி விட்டுட்டு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. சம்மந்தி எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் சம்மந்தின்னு கூப்பிட கூட எனக்கு உரிமை இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு இதெல்லாம் வேண்டான்னு முடிவெடுத்துட்டா அப்படின்னு தர்மலிங்கம் சொல்லிட்டு இருக்க. சம்மந்தி சின்ன பொண்ணு தானே, நம்ம பேசி புரிய வைக்கலாம் அப்படின்னு அருணாச்சலம் சொல்ல, சார் எங்கே அவங்கள கூப்பிடுங்க, நான் வேணா பேசுகிறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, இல்லை தம்பி வேண்டாம், நீங்கள் ரொம்ப தங்கமான மனுஷன், நீங்கள் அவகிட்ட பேசி உங்கள் மரியாதையை நீங்கள் கெடுத்துக்க வேண்டாம், உங்கள் எல்லாரையும் சிரமப்படுத்தினதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. நம்ம பெருசாக பிளான் போட்டோம் இந்த ஃபங்க்ஷனை எப்படியாவது நிப்பாட்டணும்னு, ஆனால் அதுவாகவே நின்றுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமியும் இந்த ஃபங்க்ஷன் நின்னதை வச்சு அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த ஃபங்க்ஷன் நிற்கிறதுக்கு அபிராமியே
முக்கியமான காரணமாக இருக்காங்களா என்னங்கிறத வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.